வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா விசஸ் நியூசிலாந்து 3 மேட்ச் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 மேட்ச்சில் யார் எத்தனை வின் நம்ம பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இந்தியா ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச்சில் நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. 3வது மேட்ச் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணி சீரீஸை இதாங்க முதன்முறை. இவங்க நியூசிலாந்து இந்தியாவில் ஜெயிக்கிறது இதுவே முதன்முறை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம கிரிக்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே ஜெயிக்கிறது நியூசிலாந்தே முதன்முறை. 2024 இப்படி தான் டெஸ்ட்டு தோற்றோம், அடி வாங்கினோம். அது இங்கே அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நீட்டாக வராங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கூட்டம் 2-1 தோற்றோம். இதே கம்பீர் தலைமையில் தான். கம்பீர் கூட சொல்ல முடியாது, நம்ம பிளேயர்ஸ் கொஞ்சம் சொல்ல போகிறாங்க, அதையும் சொல்லணும், ஒத்துக்கணும். இப்போ நியூசிலாந்து வராங்க, 2-1 அடிச்சுட்டு போகிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சு லாஸ்ட் மேட்ச் தோக்கிறதா சங்கடம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களே பாருங்கள், எப்படி தோக்க முடியும். ஃபஸ்ட்டு மேட்ச் நீட்டாக ஜெயிச்சிட்டாங்க. 2வது மேட்ச்சு சுமனவெல்லாம் தோக்குறாங்க. 3வது மேட்ச் நம்ம கோலி போராடுறாங்க, கசித்ரான போராடுறாங்க. அந்த மாதிரி பார்த்துங்க டீம் எப்படி இருக்கு. லாஸ்ட்டு பவுலர் அடிக்கிறாரு, கிங் கோலி எப்பயுமே அடிக்கிறார், அவர் அடிக்கிறாரு. 85 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. 40 அவருக்கு 47 மேட்ச் இருக்குது. அதில் 15 அடிப்பார் நம்ம நம்புவோம். ஃபஸ்ட்டு மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் நம்ம ஆளுக்கு எப்படி ஜெயிச்சாங்க. 2வது மேட்ச்சு மிட்சல் அடித்தார். அவர் பாருங்கள், மிட்சல் 3 மேட்ச்சில் 350 ரன் அடிச்சு 350 ரன் அடிச்சு. இதாங்க 3rd ஹையஸ்ட்டு ஒரு ஓடி சீரிஸ். 3 மேட்ச் கொண்ட ஓடி சீரீஸில் 3rd ஹையஸ்ட் இருக்கார். ஃபஸ்ட்டு பாபர் அசம் இருக்கார், 2வது சுப்மன் கில் இருக்கார், 3வது பாபர் அசம் இவர் இருக்கார். யாருன்னா மிட்சல். அவங்க 360 இருக்காங்க, 351 இருக்கார். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ கம்பீர் குறை சொல்கிறதா இல்லை விளாட்ற பிளேயர் சொல்கிறதா, இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ப்போம். ரோஹித் சர்மா விளாண்டுக்காக பார்ப்போம். ரோஹித் சர்மா 3 மேட்ச் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் அதை பிக்கப் பண்ண மாட்டார். பிக்கப் பண்ணுறதுனா மெயின்டைன் பண்ண மாட்டார். அப்படி கொஞ்சம் பெரிய ஸ்கோர் டெவலப் பண்ணுறது இல்லை. அடுத்த பார்த்து சுப்மன் கில் 3ல் 2 அடிச்சிருக்காரு, 250 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். விராட் கோலி 3 மேட்ச் நல்லா விளாண்டார். சரி 3 மேட்சுமே அடிக்கல. கேஎல் ராகுல் 2 மேட்ச் அடித்தார். அதுக்கடுத்து நம்ம ஜடேஜாங்க சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோச்சுட்டாலும் பரவாயில்ல, வீடியோ பார்க்கலான்னு பரவாயில்ல, அவர் ஒன்றும் பண்ணலை. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ஒன்றும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா 3 மேட்சுமே அடிக்கல, பவுலிங்கும் ஒன்றும் பண்ணலை. ஆட் வாரம் நிச்சயம் ரெடி பரவாயில்ல விளாண்டார். இது நம்ம ஹர்ஷித்ரானா ஒன்றும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 2 மேட்ச் அடிச்சிருக்காரு பேட்டிங்கில். 3 மேட்ச் இல்லை, 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ஹர்ஷித் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறது, பும்ரா இல்லைன்னு சொல்கிறதா, இல்லை பவுலர்ஸ் ஒழுங்காக நம்ம டீம் ஸ்குவாடு சரியில்லைன்னு சொல்கிறதா, இல்லை என்ன சொல்கிறது நீங்களே பாருங்கள். 2வது மேட்ச் அப்படி உதவாங்கிறீங்க, 3வது மேட்ச் பவுலிங் எடுக்கிறீங்க. பேட்டிங் எடுத்து ஆடி சேஸ் பண்ண வேண்டியதானே. உங்கள்கிட்ட தான் பவுலர் இல்லை. ஏன் பவுலர் நம்புறீங்க நீங்கள்? பவுலர் இல்லை, பவுலரே நம்புறீங்க. நீங்கள் ஏன் பவுலர் நம்புறீங்க? பவுலர் தான் இல்லையே. இப்போ பவுலர் நம்பக்கூடாதுல்ல, ஏன் பவுலர் நம்பி போகிறீங்க? இப்போ உங்கள் ஸ்ட்ரென்த்து நீங்கள் பேட்டிங் நல்லா 6-7 பேர் இருக்கீங்க. பேட்டிங் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, பேட்டிங் ஆடுங்க. பேட்டிங் ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேட்டிங் ஆடி எடுத்தோன்னா 350 அடிங்க. சேஸ் பண்ணுற ப்ரெஷரில் அதை யோசிக்க மாட்டேங்க. டாஸ் பண்ணால் ஏன் பவுலிங் எடுக்கிறீங்க? கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்து 3வது மேட்ச் வைங்க. 3வது மேட்ச்சில் 350 அடிக்கிறாங்க. 320 சொல்லிட்டு வேண்டியது 340 350 அடிக்க விடுறீங்க. ஏன் இப்போ ஓப்பனிங்லேருந்து இந்த மாதிரி நீட்டாக விளாண்டு போகணும்ல, ஏன் அடிக்கலை? நம்ம இந்தியா தப்பானாலும் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இது பண்ணணும். எல்லாமே ஜெயிக்கணும். அவங்கள கொண்டாடிட்டே இருக்க முடியாது. தோக்குறப்ப அவங்க கூட நிற்கணும், அவங்கள விமர்சிக்கணும். அப்போ தான் அவங்க திரும்ப வருவாங்க. அடுத்து T20 வேர்ல்டு கப் ஏன் பும்ரா ரெஸ்ட் கொடுக்குறீங்க? பும்ரா தேவையில்லையே. பும்ரா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. தொண்டை கட்டிக்குன்னு பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னே விளையாட்டு போட்டியில் நம்ம தான் பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம தான் விளையாட்டு போட்டி நடத்தினோம். அப்போ தான் கொஞ்சம் எப்படி இருக்குது. பும்ரா ஏன் ரெஸ்ட் விட்றீங்க? பும்ரா ரெஸ்ட்டு தேவையா? T20 வேர்ல்டு கப் பார்த்துக்குவோம். 4 ஓவர் தானே போட போகிறோம். T20 வேர்ல்டு கப் ஒரு மேட்ச்சுக்கு ஏன் ரெஸ்ட் விட்றீங்க? அதான் பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினான்னு தெரியுதுல்ல, ஏன் ரெஸ்ட் விட்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் ரெஸ்ட் விட்றீங்க? பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஏன் ரெஸ்ட்டு தேவையில்ல? 2 சதவீதம் யோசிக்கணும். நம்ம பும்ரா வேணும். சைடு நல்ல ஃபார்ம் இருந்தாலும் அடிக்கலை. சுப்மன் கில்லு ஜேசால் ஏன் கொண்டு வர மாட்டீங்க? ஜேசால் நல்ல ஃபார்மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார். ஓடியில் நல்ல ஃபார்மில் நாங்கள் டெஸ்ட்டில் அடிக்கணும். ஓடியில் அடிப்பார், நம்புங்க. ஏன் அவருக்கு வாய்ப்பை தர மாட்டீங்க? 2வது மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா ஜெயிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் கோட்டை விடுறீங்க. ஒன்று ஜெயிச்சிருக்க வேணாமா? 2வது மேட்ச் ஜெயிச்சு முடிச்சிருக்க வேணாமா? 3வது மேட்ச்சை கொண்டு வரீங்க. நம்ம கையில் தான் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். 3 நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். சரி பாருங்கள், அடுத்து என்ன வரனா T20 சீரிஸ் வருது. 5 மேட்ச் கொண்டு T20 சீரிஸ். இந்த 5 மேட்ச்சில் நம்ம 5 ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் 5 ஜெயிப்பேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் 5 ஜெயிப்பாங்க. T20 நம்ம அடிச்சுட்டு ஆள் பண்ணலாம். T20 நம்ம அடிச்சிக்க முடியாது. திரும்ப நம்ம ஓடியை கொள்வோம். ஓடி வந்தால் ஹர்ஷிப் சிங் நல்லா போட்டார். அவரே 2 மேட்ச் இறக்கல. பிரசித்க்கு நான் இறக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷர் பட்டேல் ஸ்குவாட்லேயே இல்லை நினைக்கிறேன். ஸ்குவாடில் கொண்டு வாங்க. அக்ஷர் பட்டேல் நல்லா போடுவார் தானே. ஜடேஜா போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஜடேஜா இப்போ என்ன போன சீட் நீங்களே யூஸ் பண்ண சொல்கிற நல்லா யோசிங்க. இப்போ 2 சீட்டுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேலை உள்ளே கொண்டு வந்துட்டு ஜடேஜாவை ட்ராப் பண்ணிங்க. அப்படியே ஆட வேண்டியதானே. ஜடேஜா தான் ஃபார்ம் இல்லைன்னு தெரியுது, ஆட வேண்டியதானே.
சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட்டுருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.